ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேன்ற கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் பற்றி நம்ம படிக்க போகிறோம். பிக்சர் டிஸ்கிரிப்ஷனோட நம்ம வந்து படிக்க போகிறோம். சரிங்களா? புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். இது வந்து எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சரி அண்ட் எல்கேஜி குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஏபிசிடின்னு ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஜே வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி ஜேவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷனோட நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் ஜே இருக்குது. அதே மாதிரி ஜீப் ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டர் தான் இருக்குது. சரிங்களா? ஜேஇஇபி ஜீப். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்பில் 2 குட்டீஸ் வந்து இருக்கிற மாதிரியும் அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்னெல்லாம் அப்சர்வ் பண்ண சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னு 1 2 கவுண்ட் பண்ண சொல்லலாம். அப்புறம் கலர்ஸ் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது ஜீப்பில் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வீல் வந்து எத்தனை இருக்குது அந்த மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் பண்ணுறப்ப பசங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நீங்கள் படிக்க வைப்பாங்க. நீங்களும் வந்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு 15 மினிட்ஸ் உட்கார வச்சிங்கன்னா செகண்ட் டே வந்து ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம வந்து டே பை டேவாக வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது ஒரு 1/2 hour உட்காந்தாலே பெரிய விஷயம். ஸோ உட்கார வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நம்ம போக போக அந்த டைமிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஜே வந்து கொடுத்துருக்காங்க. ஜே ஃபார் ஜீப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்மால் ஜே போட்டு மேலே புள்ளி வச்சா ஸ்மால் ஜே ஃபார் ஜீப், ஜேஇஇபி ஜீப். இந்த மாதிரி தான் வந்து ஜேவோட லெட்டர் வந்து எந்த லெட்டராக வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து பொறுமையாக ஒரு நாளைக்கு ஒரு பேஜுக்கு சொல்லி கொடுத்தா கூட போதும். சரிங்களா? ஆனால் வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் கண்டினியூட்டி வேணும். கண்டினியூஸாக வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்க குழந்தைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்சர்வ் பண்ணி அவங்க வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க. ஸோ முந்தின நாள் படித்ததும் வந்து நீங்கள் வந்து ரேண்டமாக வந்து கேட்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ அவங்க மெமரி பவரும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப வந்து ஈஸியாகவும் படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வந்து காமிப்பாங்க. ஸோ இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until stay with me, Hema. Bye.